ராமதாஸ் மீது காங்கிரஸ் விசிகவுக்கும் திடீரென பாசம் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பாமக தலைவர் அன்புமணி தன் தந்தை 3 பேரின் பிடியில் சிக்கியிருப்பதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஊடக பிரிவினருடன் அன்புமணி பேசியது என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை பனையூரில் பாமக ஊடக பிரிவினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அன்புமணி திமுக தான் பாமகவுக்கு எதிரி என்றும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றார். விசிகவிற்கும் காங்கிரசிற்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் வந்தது என கேள்வி எழுப்பிய அன்புமணி திருமாவளவன், வன்னியரசு, சிந்தனை செல்வன், செல்வ பெருந்தகைக்கு ஏன் ராமதாஸ் மீது திடீர் அன்பு என்று வினவினார். என்றைக்காவது ஒரு நாள் ராமதாஸை திருமாவளவன் புகழ்ந்து பேசியுள்ளாரா என்ற அன்புமணி தற்போது புகழ்ந்து பேசுகிறார் என்றார். இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி எனவும் குற்றஞ்சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளாக ஐயா ஐயாவாகவே இல்லை என்று கூறிய அன்புமணி 12 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு தெரிவித்த போது கூட ராமதாஸுக்கு பிறகுதான் தலைவராக வேண்டும் என உறுதி கொண்டதாக கூறினார். பாமகவை உருவாக்கியது ராமதாஸ் தான், ஆனால் வயது முதிர்வால் அவர் குழந்தை போல் மாறிவிட்டதாக கூறிய அன்புமணி ராமதாஸை பின்புலத்தில் இருந்து 3 பேர் தங்கள் சுயலாபத்திற்காக இயக்குவதாக அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்தார். 3 பேரின் பின்னணி குறித்து அறிந்த பின்னரே தலைவராக ஒப்புக்கொண்டேன் என்றும் அன்புமணி கூறினார். ராமதாஸை யாரும் சமூக ஊடகங்களில் விமர்சிக்க கூடாது என கேட்டுக்கொண்ட அன்புமணி அவர் சொல்லித்தான் 2024ஆம் ஆண்டில் பாஜகவுடன் கூட்டணி பேசியதாக கூறினார். ராமதாஸ் அனுமதித்த பின்னரே பாஜகவினர் தைலாபுரம் வீட்டிற்கு வரவழைக்கப்பட்டதாகவும் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டதாகவும் அன்புமணி தெளிவுபடுத்தினார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க கூறியிருந்தால் அதை ஏன் மறுக்கப் போகிறேன் என கூறிய அன்புமணி அதிமுக கூட்டணி விவகாரத்தில் ராமதாஸ் கூறியது அத்தனையும் பொய் என்றார். பாஜக எனது மாமனா மச்சானா, அவர்களுடன் நான் கூட்டணி வைப்பேன் என சொல்வதற்கு என தெரிவித்த அவர் ராமதாஸ் கூறியே இத்தனை ஆண்டுகள் மோடி, அமித்ஷா, கருணாநிதி, சோனியா காந்தி உள்ளிட்டோருடன் கூட்டணி பேசி முடித்ததாக கூறினார். சௌமியா அன்புமணி குறித்த ராமதாஸின் கருத்துக்களுக்கு வீட்டிற்கு வந்த மருமகளை இப்படியா விமர்சிப்பது என கடிந்து கொண்ட அன்புமணி பாமகவில் முழு அதிகாரம் தனக்கே இருப்பதாக தெரிவித்தார். 99% கட்சி நிர்வாகிகள் தன்னிடமே இருப்பதாக தெரிவித்த அன்புமணி கொள்ளையடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் பாமகவில் பொறுப்பு வழங்கப்படாது என்றார்.